வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில ஏப்ரல் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம தனா நேரா கதிருக்கு போன் பண்றாங்க. கதிர் போனை பார்த்துட்டு தனா போன் பண்ணிருக்கா அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு தனா. தனா சொல்றாங்க, கதிர் இன்னைக்கு நைட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். கதிர் கேக்குறாரு, என்ன தனா திடீர்னு சொல்ற? தனா சொல்றாங்க, டோர்னமெண்ட்டுக்கு போறதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க, நாளைக்குதான் டோர்னமெண்ட், இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன் கதிர். அப்ப கதிர் சொல்றாரு, சூப்பர் தனா, நானும் வரேன், நான் கண்டிப்பா வந்து உன்னை என்கரேஜ் பண்ணுவேன். அப்பதானா சொல்றாங்க கதிர், அதுலதான் கதிர் ஒரு சிக்கல். கதிர் கேக்குறாங்க, என்னது நான் சொல்ற, அதுல என்ன சிக்கல்? நீ டோர்னமெண்ட்ல விளையாட போற, நான் வந்து பார்க்க போறேன். ஏன் மாமா ஏதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படுறியா? அதுக்கு தனா சொல்றாங்க, சேச்சே அப்படியெல்லாம் இல்ல கதிர். அதான் அப்பாவுக்கு கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிட்டு இல்ல, உன் மேல உள்ள கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எனக்கு வேற பிரச்சனை ஒண்ணு இருக்கு கதிர். கதிர் கேக்குறாரு, என்னதானா இப்படி சொல்ற? அப்புறம் என்னதானா பிரச்சனை? நீ டோர்னமெண்ட்ல விளையாட போறத நான் கண்டிப்பா வந்து பாப்பேன். அப்பதானா சொல்றாங்க, இல்ல கதிர், நீ கண்டிப்பா வர முடியாது. ஏன்னா பிரியா மேடம் ஒருத்தவங்க மட்டும்தான் என் கூட வரத்துக்கு அனுமதிச்சிருக்காங்க. அம்மா கூட வர முடியாது, அப்பா மட்டும்தான் வர போறாரு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, அப்படியா தனா, சரி பரவாயில்ல, நான் வந்து உன்னை அனுப்பி வைக்கிறேன். அப்ப தனா சொல்றாங்க, நீ கண்டிப்பா வரணும் கதிர், உன்னை நான் பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன். இது கேட்டதோட கதிரும் சரிதனா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்பதான் அந்த கடையில உள்ளவரு கதிரை பார்த்து, என்னாச்சுப்பா ரொம்ப சோகமா இருக்க? கதிர் சொல்றாரு, இல்ல என் ஒய்ஃபுக்கு நாளைக்கு டோர்னமெண்டா, அவங்க போட்டி போட போறாங்க. அப்பா கடையில உள்ளவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நாளைக்கு நீ கண்டிப்பா லீவ் எடுத்துக்கலாம், நீ போயிட்டு உன் ஒய்ஃப் விளையாடுறத பாத்துட்டு வாப்பா. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, சார் எனக்கும் அதேதான் சார் ஆசை, தனா விளையாடுறத போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா சூழ்நிலை போக முடியாத நிலைமை ஆகிருச்சு. கடையில ஓனர் சொல்றாரு, என்னப்பா நான் உனக்கு லீவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ ஒய்ஃப்காக தான் இங்க வேலைக்கு சேர்ந்த அப்படிங்கிறது தெரியும், அதுவும் உன் ஒய்ஃப் போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக. அப்படி இருக்கையில உனக்கு எப்படி நான் லீவு கொடுக்காம இருப்பேன்? நீ போயிட்டு அந்த போட்டிய பாத்துட்டு வா, உன் ஒய்ஃப் ஜெயிச்சதை என்கிட்ட வந்து சொல்லு. கதிர் சொல்றாரு, சார் எனக்கும் போகணும்னு ஆசைதான் சார், ஆனா தனா கூட போறதுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் அனுமதிப்பாங்களாம். இதை கேட்டதோட ஓனர் சொல்றாரு, ஐயேய என்னப்பா இப்படி ஆகிருச்சு? அப்ப அந்த பொண்ணு கூட யாரு போறா? கதிர் சொல்றாரு, அவங்க அப்பா போறாங்க. அப்ப ஓனர் சொல்றாரு, என்னப்பா இது, நீ தானப்பா வந்து லைஃப்ல ரொம்ப முக்கியம், ஹஸ்பண்ட் தான் போகணும், என்னப்பா அப்பா போறான்னு சொல்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, எங்க வீட்டுல நிறையவே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு சார், அதனால இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது. உடனே ஓனர் சொல்றாரு, சரி பரவாயில்லப்பா பாத்துக்கலாம், சரி ஆடியன்ஸா போகலாம்ல? உடனே கதர் சொல்றாரு, ஆமால அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஓனர் சொல்றாரு, இங்க பாருப்பா, அந்த டோர்னமெண்ட் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணு, நீ கண்டிப்பா வந்துட்டு போயிட்டு வரலாம். இதை கேட்டதோட கதிரும், சூப்பர் சார், உங்ககிட்ட சொன்னதுனால எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஹாப்பியா வேலை பார்க்க போறாரு. சாயந்தரம் சீக்கிரம் தனாவை அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கதிர் இங்க இருந்து போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கதிருக்கு ஒரு விபத்தாகிறது. கதிர் கீழே விழுந்துடுறாரு. இதனால கதிரோட கையில அடிபட்டுருது. கதிரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரோட போன் எடுத்து மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, என்னது கதிர் போன் பண்றான் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லு கதிர் அப்படின்னு சொல்ல, அப்ப கதிருக்கு பதிலா டாக்டர் பேசுறாங்க, மேடம் இந்த ஹாஸ்பிட்டல்ல கதிரை அட்மிட் பண்ணிருக்காங்க, அவருக்கு கை கால்ல அடிபட்டிருக்கு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா சொல்றாங்க, சரி நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. வீட்டுல தனா கிட்ட சொன்னா கண்டிப்பா தனா மனசு உடைஞ்சு போயிருவா. அவ இதனால போட்டி போடுறப்ப கூட ரொம்ப கவலையா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அவகிட்ட நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு மாயா நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நேரா கதிரை பாக்குறாங்க. கதிர் நேரா மாயாவை பார்த்து, மாயா நீ மட்டும் தானே வந்த, வீட்டுல யாருக்கும் தெரியாதுல்ல? மாயா சொல்றாங்க, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது கதிர்,
தனா இன்னைக்கு விளையாட போறாள், அவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் சொல்லல. கதிர் சொல்றாரு, சரி நீ வீட்டுக்கு போமாயா, தனா ஏதாவது கேட்டா நான் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்லு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி கதிர் அப்படின்னு சொல்ல, கதிரும் இங்க பாரு மாயா, வீட்டுல பெரியம்மாவுக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேணாம், இந்த போட்டி முடிஞ்ச பிறகு சொல்லிக்கலாம். இது கேட்டதோட மாயாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கவலையா கதிரை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறமா நம்ம தனா வந்துட்டு கதிருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம ரகுராம வந்து கலப்புறாங்க. நம்ம தனா வந்துட்டு நேரா சாமி ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு நேரா அவங்க அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பத்மா நேரா தனாவை பார்த்து, தனா நீ இதுக்காக எவ்வளவு போராடி இருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ நல்லபடியா வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தனாவுக்கு வந்துட்டு புத்திமதி சொல்றாங்க. தனா சொல்றாங்க, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சித்தி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. தனா எவ்வளவு பேசினாலும் கதிர் எங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் தனாவோட மனசுல இருக்கு. போட்டிக்காக எல்லா திங்ஸையுமே வந்து பேக் பண்ணியாச்சு. அப்பதான் ரகுராம் கேக்குறாரு, என்னம்மா தனா கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க சரிப்பா அப்படின்னு வேற வழியே இல்லாம சொல்றாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, தனா பாவம் கதிருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா, ஆனா கதிர் வரமாட்டான் அப்படிங்கிற விஷயம் தனாவுக்கு தெரியாது, நம்ம தனா கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. அப்ப நம்ம தனா நேரா மாயா கிட்ட போயிட்டு, மாயா என்னாச்சு மாயா, கதிர் அப்படி எங்க போனா? மாயா சொல்றாங்க, தெரியல தனா, ஏதாவது வேலை இருந்திருக்குமோ போல. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல என்ன வேலையா இருந்தாலும் அதிலே ஸ்டாப் பண்ணிட்டு நான் கண்டிப்பா நான் உன்னை வழி அனுப்புறதுக்கு வரேன் அப்படின்னு கதிர் சொன்னானே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ கதிருக்கு? மாயா சொல்றாங்க, தனா அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத, கதிர் நல்லபடியா வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அப்ப தனா சொல்றாங்க, இல்ல எனக்கு என்னமோ கதிருக்கு ஏதோ ஆபத்தா இருக்குமோன்னு தோணுது, நீ கதிருக்கு ஃபோன் பண்ணி பாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும், அதுதான் பெரியப்பாவோட கனவு, அப்புறம் கதிரோட ஆசையும் கூட. நீ டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச பிறகு உங்க அப்பா கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத பத்தி யோசனை பண்ணி வச்சிருக்கியல்ல, நீ கண்டிப்பா டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா மட்டும்தான் மனசுல இருக்கிற ஆசையை ஃபர்ஸ்ட் பெரியப்பா கிட்ட சொல்ல முடியும், அப்பதான் பெரியப்பா அதை நிறைவேற்றி வைப்பாரு. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி கண்டதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உன்னால டோர்னமெண்ட்ல ஜெயிக்க முடியும்? இங்க பாருதுன்னா, இதை பத்தி எதையுமே யோசிக்காம டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கான வழியை பாரு. இது கேட்டதோட நம்ம தனாவும் சரிமாயா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் வந்துட்டு போகலாமா தனா அப்படின்னு சொல்ல, தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஜானகி நேரா தனா பார்த்து, தனா நீ கண்டிப்பா போட்டியில ஜெயிப்பா அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ போயிட்டு வெற்றியோட வா. தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா பாட்டி தனாவை பார்த்துட்டு, தனா ஆரம்பத்துல ரகு நீ வந்து இந்த மாதிரி போட்டியில சேர்ந்துக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டான், ஆனா இப்ப அவனே உன்னோட இந்த திறமைக்கு ஆதரவா நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, அப்பா மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எனக்காக எவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொல்லி தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும், தனா போயிட்டு நீ ஜெயிச்சுட்டு வா, வீட்டுல நடக்கிற விஷயம் எதையுமே நீ யோசிச்சு பார்க்க கூடாது சரியா? மணி சொல்றாரு, அவ எதை பத்தியுமே யோசிச்சு பார்க்கல, நீங்க தான் தேவையில்லாம அவளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றீங்க. அதுக்கு பத்மா சொல்றாங்க, என்ன நாங்க என்ன பேசினாலுமே இப்படி கோவப்படுறீங்க? மணி சொல்றாரு, நீ பேசுறது எல்லாம் அப்படி இருக்கு, அதனாலதான் நான் சொன்னேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, போற நேரத்துல என்ன சண்டை? பத்மா வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. பத்மாவும், அம்மா அவர் தாம தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறாரு. பாட்டி சொல்றாங்க, பத்மா நீ தேவையில்லாம வார்த்தையை விடாத அப்படின்னு சொல்லி பத்மாவை அடக்குறாங்க. அப்புறமா மணி சொல்றாரு, மருமவளே கண்டவங்க பேசுறத பத்தி நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காம நீ டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுட்டு வா சரியா? அப்ப மாயா நேரா தனாவை பார்த்து, தனா நீ டோர்னமெண்ட்ல ஜெயிச்ச பிறகு பெரியப்பா கிட்ட உன் ஆசையை சொல்றேன்னு சொன்னியல்ல? இது கேட்டதோட தனாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ரகுராம் கேக்குறாரு, தனா நீ டோர்னமெண்ட்ல ஜெயி, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப தனா வந்துட்டு திரும்பி பார்த்துட்டே போறாங்க, கதிர் இல்லை அப்படிங்கிறதுக்காக. தனா நினைக்கிறாங்க, கதிர் அப்படி எங்க தான் போயிருப்பான் அப்படின்னு. மாயா நினைக்கிறாங்க, பாவம் தனா
கதிரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளால பார்க்க முடியலையே அப்படின்ட்டு மாயா கவலைப்படுறாங்க. அப்புறமா மாயா நேரா கதிருக்கு ஃபோன் பண்ண. கதிர் ஃபோனை பார்த்துட்டு அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, தனா கிளம்பிட்டாளா? மாயா சொல்றாங்க, தனா கிளம்பிட்டா கதிர். உன்னை பார்க்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அவளால பார்க்க முடியல. அப்ப கதிர் சொல்றாரு, பரவாயில்ல மாயா, என்ன இந்த நிலைமையில பார்த்தா கண்டிப்பா அவ போட்டியில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டா. எனக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுவா. அவ போன வரைக்கும் நல்லதுதான். நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே. மாயா சொல்றாங்க, அதெல்லாம் சமாளிச்சிட்டேன். ஆனா அவ சந்தேகத்திலேயே தான் போறா. உனக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அவ போயிட்டால அது போதும். அவ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு. மாயாவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கதிர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் நம்ம மணி சிவா வராங்க. வந்துட்டு, ஏம்மா அந்த கதிர் எங்கம்மா போனா? தனா அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக போறா. இந்த கதிர் கூட இருந்து வழி அனுப்புறதை விட்டுட்டு அவன் எங்க போனான்? மாயா சொல்றாங்க, இது மாதிரி ஒரு முக்கியமான வேலையா போயிட்டான். சாயந்தரம் வரேன்னு சொன்னான். பத்மா சொல்றாங்க, ஆமால்ல, பொண்டாட்டிக்கிட்ட கூட விஷயத்த சொல்லிட்டு போக மாட்டான். ஆனா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போவான். இது கேட்டதோட மணி சொல்றாரு, இங்க பாரு பத்மா, அன்னைக்கு நீ இந்த மாதிரி பேசினதுனாலதான் என் மருமக நல்லா கொடுத்தால, மறுபடியும் இதே மாதிரி சொல்லி வாங்கி கட்ட பாக்குறியா? அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா வாங்கக்கா போவோம். அப்பவும் பத்மா பயந்து அந்த இடத்துல இருந்து போறாங்க. மணி சொல்றாரு, இங்க பாரு, நீ பத்மாவை அடிச்சதுல நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவளை இன்னும் 4 மிதி மிதிச்சிருக்கணும். அப்ப சிவா சொல்றாரு, சரி விடுங்க, தனா போட்டியில சேர போறா, நம்ம போயிட்டு டிவி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாயா சொல்றாங்க, நல்ல டிவியா பார்த்துட்டு வாங்க, அப்படிதான் எல்லாரும் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கணும். சிவா சொல்றாரு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாயா அப்படின்ட்டு நேரா டிவி கடைக்கு போயிட்டு டிவி வாங்கிட்டு வராங்க. அப்ப நம்ம மாயா எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு. எல்லாரும் வந்ததோட சிவா சொல்றாரு, டிவி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்ப ஜானகி டிவியை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப மணி கேக்குறாரு, மருமவளே, டிவி வாங்கிட்டு வந்தாச்சு, இப்ப போட்டா தனா தெரிவாள்ல? மாயா சொல்றாங்க, ஐயோ மாமா, தனாவோட டோர்னமெண்ட் எப்ப ஆரம்பிக்க போதோ அப்பதான் காமிப்பாங்க. அதோட இந்த டிவியை கனெக்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அப்ப சிவா சொல்றாரு, மாயா, எங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரியாதுல்ல, அதாம்மா. மாயா சொல்றாங்க, பரவாயில்ல சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்காக கனெக்ட் பண்ண விஷயம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. அப்ப பத்மா இதை பார்த்துட்டு மாயாவுக்கு எல்லாமே தெரியுது. பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் சுலபமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. இத்தனை வருஷமா நம்ம வீட்டுக்குள்ள டிவியே இல்லை, டிவியை கொண்டு வந்துட்டா. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் திறமையான மருமக தான், இங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. அப்ப நம்ம மணி சொல்றாரு, இங்க பாருமா மாயா, நீ திறமையான மருமக அப்படிங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும். அதை புரிஞ்சிக்காத சில ஜெம்மன்கள் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அப்புறமா பார்வதி சொல்றாங்க, சாரு, இது மாதிரி நம்ம தனா வந்துட்டு போட்டியில கலந்துக்க போறாள்ல, அவளை பாக்குறதுக்காக வீட்டுல டிவி கொண்டாந்து வச்சிருக்கோம். சாருவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாயா கேக்குறாங்க, என்ன அவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சாரு ஷாக் ஆகி பார்க்க. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல சாரு, இது மாதிரி தனா வந்துட்டு போட்டியில சேர்ந்துக்க போறது உனக்கு தெரியாத மாதிரி பேசுறீங்களேன்னு கேட்டேன். அப்ப சாரு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தனாவை காமிக்கிறாங்க. தனா டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாங்க. அங்க போயிட்டு டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிடுறாங்க. இத பார்த்ததோட ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டுல உள்ள எல்லாருமே ஓடி வந்து தனாவோட டோர்னமெண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. தனா விளையாடுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரால பார்க்க முடியல. மாயா என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே போன்ல ரெக்கார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மாயா வெளியில கிளம்பி வரும்போது ஜானகி டக்குன்னு மாயாவை தடுக்கிறாங்க. நில்லு மாயா. மாயா கேக்குறாங்க, என்னாச்சு பெரியம்மா? ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, கதிர் தான் தனாவோட போட்டிய பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டது. ஆனா கதிர் வராம இருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஜானகி சொல்றாங்க, நீ போய் சொல்ற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க பாரு, கதிருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நேத்து கதிர் வேலை பார்க்க போகுது அவனுக்கு சின்னதா அடிபட்டுருச்சு. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இது கேட்டதோட ஜானகிக்கு செம ஷாக்கு. இதை ஏன் மாயா நேத்து சொல்லல? மாயா சொல்றாங்க, நேத்து சொல்லியிருந்தா தனா கண்டிப்பா இப்படி ஜெயிச்சிருப்பாளா? அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா,
அப்ப மாயா சொல்றாங்க, இத பத்தி நான் தனா கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். ஆனா கதிர் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். இல்லைன்னா நான் எப்பவோ நான் தனா கிட்ட சொல்லியிருப்பேன். ஜானகி சொல்றாங்க, மாயா கதிர் ரொம்ப பாவம். தனா ஜெயிக்கணும் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டான். இப்ப கூட தனாவுக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு எங்கேயோ வேலைக்கு போறானா. நான் ரொம்ப கேட்டதோட அதிர்ச்சி ஆகிட்டேன். அவன் இந்த அளவுக்கு தனா மேல பாசமா இருக்கான், அவ ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆனா அவனுக்கு போய் இந்த மாதிரி ஆகிட்டேன். மாயா சொல்றாங்க, அவனுக்கு தெரியுமா, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தனா இருக்காங்கல்ல, அவங்க நேரா ரகுராம பார்த்து, அப்பா நான் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு நீங்க தான் காரணம். அப்ப எல்லாருமே வந்துட்டு ரகுராம புகழ்றாங்க. இது மாதிரி தனா வந்துட்டு வின் பண்ணதுக்கு. போட்டி முடிஞ்சதோட நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா நீ தானே சொன்ன போட்டியில ஜெயிச்சதோட என்கிட்ட ஏதோ கேக்குறேன்னு சொன்னியே, சொல்லு தனா. அப்ப தனா சொல்றாங்க, இல்லப்பா நான் அப்புறம் சொல்றேன். அப்ப ரகுராம் கேக்குறாரு, அம்மாடி என்ன வேணும்னு சொல்லு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நான் என்ன கேட்க போறேன், இது மாதிரி கதிர மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன தனா. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசை. அந்த கார்த்தி ரொம்ப கெட்டவன்பா, அவன் ரொம்ப தப்பானவன். அந்த புவனேஸ்வரியோட வளர்ப்பு எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அவன் இப்ப உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருந்துகிட்டே நம்ம குடும்பத்தை பழிவாங்குறதுக்காக அந்த புவனேஸ்வரி கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பத்தி மாயாவுக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் மாயா அந்த கார்த்திகிட்டேந்து என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கதிரை தாலி கட்ட சொல்லியிருக்கா. கதிருக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா கதிர் உங்களோட வளர்ப்பு. இந்த மாதிரி அனுமதி இல்லாம தாலி கட்டுனா எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது கதிருக்கு தெரியும். நீங்க மொத்தமா வெறுத்துருவீங்க அப்படின்னு கூட கதிருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவன் என் கழுத்துல தாலி கட்டி இருக்கான். ஏன்னா என்னோட லைஃப காப்பாத்துறதுக்காக. அப்பா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கதிரை பத்தி நல்ல விதமா புரிஞ்சுப்பீங்க. பாருங்கப்பா எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. ப்ளீஸ்பா அப்படின்னு சொன்னதோட ரகுராம் சொல்றாரு, இது வரைக்கும் என் பொண்ணு என்கிட்ட எதையுமே கேட்டது கிடையாது. போட்டியில ஜெயிச்சதோட என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேளு, நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீ போட்டியில ஜெயிச்சுட்ட. போட்டியில ஜெயிச்சுட்டு என்கிட்ட கேக்குற, என்கிட்ட நீ கேட்டிருக்க. அதனால நான் கண்டிப்பா உன் முடிவை நான் எப்படி எதிர்ப்பு சொல்லுவேன். நீ கதிர் கூட சேர்ந்து வாழலாம். இதை கேட்டதோட நம்ம தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்ல ரகுராமும் சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு தனா தான் ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தனாவுக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்றாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, வீட்டுக்கு வந்ததோட பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.